Hi students, welcome to MX 10th Max Chapter 2 Numbers and Sequences Exercise 2.1 Page number 43 Fourth one. When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க ஏபிசி ஆர் டிவைடட் பை 13. ஓகே, ரிமைண்டர் 9, 7, 10. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதே என்ன, ப்ரூவ் தட் என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் என்னது டிவிசிபிள் பை 13. அதுதான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொன்னது. இஸ் டிவிசிபிள் பை 13. ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இப்படி நம்ம அவன் எழுதிட்டு இதுலேருந்து நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை வந்து நம்ம எழுதலாம். ஏ ஈக்குவல் டு 13 க்யூ ப்ளஸ் ஆர். ஆறுங்கிறது இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க 9. அப்போ 9 எழுதணும். ஓகேவா, ஏன்னா இதுதான் ரிமைண்டர். நமக்கு டிவிசிபிள் பண்ணுற நம்பர் எது, இந்த இடம் பி கியூ போடுவோம்ல, அந்த பிங்கிறது டிவிசிபிள் பண்ணுற, கியூங்கிறது கோஷன்ட். ஓகேவா, இப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1. திரும்ப நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு, அதுவும் நம்ம என்ன எடுக்க போகிறோம், 13 கியூ, ரிமைண்டர் வந்து 7 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. சி ஈக்குவல் டு 13 கியூ ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்தது 10 ஈக்குவேஷன் 3. இது மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 + 3. ஏன் 1 + 2 + 3ன்னு சொல்கிறோம், அவங்க கேட்டது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவிசிபிள் பை 13 அதான். ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணலாமா. ஸோ மூணையும் நம்ம ஆட் பண்ணோன்னா இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ இந்த சைடு உள்ளதையும் நம்ம ஆட் பண்ணுவோமா. 13 கியூ எத்தனை இருக்குது, 3 இருக்கா, அந்த 13 கியூவை நம்ம ஒன்றாவே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, 9 + 7 + 10, அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோமா. ஸோ இப்போ 13 கியூ இருக்குல்ல, அது மூணையும் நம்ம ஆட் பண்ணுவோமா. மூணுமே கியூ டேர்மாக இருக்கா. இப்போ 13 + 13 + 13 என்ன வரும், 39. ஸோ 39 கியூ ப்ளஸ் 10 + 9 என்ன வரும், 19. 19 + 7 26. ஸோ 26 இங்கே எழுதுங்க. ஓகே, இப்போ காமனாக இந்த 26ம் 39 என்ன டேபிளில் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 13 டேபிள். அதை தான் நாங்கள் கேட்டாங்க. ஓகேவா, 13ஆல் டிவிசிபிள் ஆகுதா ப்ரூஃப் பண்ண சொன்னதே அதுதான். ஸோ 13 நம்ம வெளில எடுத்தோம்னா உள்ளே இருக்கிறது 3 டைம்ஸ் வரும், 3Q. ஏன்னா இங்கே 3 டைம்ஸ் தானே இருக்குது, 3 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது தான் 39. ஒரு 13 வெளில எடுத்துட்டோம்னா 3Q ப்ளஸ் எத்தனை டைம்ஸ் வந்து 26 வரும், 2 டைம்ஸ் வரும். அப்போ வெளியில் 13 இருக்கிறப்ப அது என்னவாகும், 13ஆல் அந்த நம்பர் என்னவாகும், டிவிசிபிள் ஆகும். therefore a plus b plus c is divisible by 13. divisible by 13 எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Fifth one, prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divisible by 4. ஏதாவது ஒரு இன்டீஜர் நம்ம எடுக்கும்போது அதை இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணி அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 0 or 1 ஆன்சர் கிடைக்குதான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெட் எக்ஸ் பி எனி இன்டீஜர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, லெட் எக்ஸ் பி அண்ட் ஓகே, லெட் எக்ஸ் பி அண்ட் எனி இன்டீஜர். அவங்க கொடுத்தது ஸ்கொயர் கொடுத்தாங்களா, அப்போ ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், அந்த நம்ம எடுத்துக்கிட்ட இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணுவோமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிருங்க. ஓகேவா, இப்போ கேஸ் 1 கேஸ் 2 ஈவனில் ஒன்று ஆடில் ஒன்று போடுவோமா. இப்போ கேஸ் 1ல் எக்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம், ஈவன் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, எக்ஸ் இஸ் அன் ஈவன். எக்ஸ் இஸ் அன் ஈவன் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 2n எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் தானே நம்ம பார்க்க போகிறது, எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2n ஸ்கொயர்டு. ஓகே,
4n ஸ்கொயர்டாக மாறிடும். 4n ஸ்கொயர்டாக மாறிடும். இப்போ எண்ணுக்கு பதிலாக என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா n = 1, 2, 3 and so on. நம்ம வந்து இதுக்கு மேலேயும் போகலாமா? அப்போ n = 1, 2, 3 எடுக்க போகிறோம். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 4n ஸ்கொயர்டில் இப்போ 4க்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? 1 ஸ்கொயர்டு போடுவோம். ஓகேவா? ஆன்சர் என்ன வந்தது? 1 ஸ்கொயர்டு 1 தான். 1 × 4 4. அப்போ 4ங்கிற நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு? 0 கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 ஸ்கொயர்டு 2 2s are 4 ஆகிடுமா? 4 4s are 16 ஆகிடுமா? 16 4ஆல் டிவைட் ஆகிடுச்சா? அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 0 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 போடுவோம். 3 3s are 9, 3 3s are 9, 9 4s are 36. 36 ஃபுல்லாக 0 ரிமைண்டர் கிடைக்கிற மாதிரி டிவைட் ஆகுதா? ஸோ when it is divided by 4, when it is divided by 4 leaves the remainder 0. கிடச்சிச்சா? ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஈவனில் போட்டு பார்த்தோமா? ஆடில் ஒன்று போட்டு பார்ப்போம். செகண்ட் கேஸ் வந்து x is an odd. அப்போ x = என்ன பண்ணுவோம்? ஆட் நம்பர்னால் என்ன பண்ணுவோம்? அங்கே 2n நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து 2n + 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஏற்கனவே போன சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். x = 2n + 1. ஸோ x ஸ்கொயர்டு = என்ன எழுதுவீங்க? 2n + 1 ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே என்ன பண்ண போகிறோம்? n = 1, 2, 3 and so on எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இப்போ என்ன இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? 2 என்னது? 2. இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க, +1 ஹோல் ஸ்கொயர். இதை a + b ஹோல் ஸ்கொயரில் மாற்றிக்கிட்டும் நம்ம போடலாம். டேரெக்டாக நான் எப்படி போட்டிருக்கேன்? இங்கே பாருங்கள், 1 2s are 2, 2 + 1 3, 2 + 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு இங்கே 3 ஸ்கொயர்டு = என்ன வந்துச்சு? 9 வந்துச்சா? இந்த 3 ஸ்கொயர்டு 9ங்கிறப்ப 4 2s are 8, 4 2s are 8. ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு? 1 கிடச்சிச்சு. ஸோ ரிமைண்டர் இதில் என்ன கிடச்சிச்சு? 1 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2 எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், +1 ஹோல் ஸ்கொயர்டு. 2 2s are 4, 4 + 1 ஹோல் ஸ்கொயர்டு = 5 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டு என்ன வரும்? 25. 6 4s are 24, 24 25 24 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன கிடச்சிச்சு? இதுலேயும் ரிமைண்டர் 1 கிடச்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா? அது இன்னும் நம்ம போட்டுகிட்டே போகலாம். 3 மட்டும் போடலாம். 2 3 + 1 ஹோல் ஸ்கொயர்டு. 3 2s are 6, 6 + 1 ஹோல் ஸ்கொயர்டு. 6 + 1 7 ஸ்கொயர்டு. 7 7s are 49, 7 7s are 49. இதுலேயும் ரிமைண்டர் 1 கிடைக்கிது பாருங்கள். 12 டைம்ஸ் போட்டோன்னா 48 வருதா? ஸோ ரிமைண்டர் 1. ஓகே. போன அதில் வந்து ஈவன் எடுக்கிறப்ப 0 வந்துச்சு, இங்கே ஆட் எடுக்கிறப்ப 1 வந்துச்சு ரிமைண்டர். ஸோ என்ன எழுதுறீங்க? when it is divided by 4 leaves the remainder 1ன்னு எழுதிருங்க. ஓகே, இந்த மாதிரி எடுத்து நீங்களும் எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.